ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மார்க்கெட். ஏன்னா அதை கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதிலே நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்கிற மேனுஃபேக்சரர் மாதம் ஒரு ஆவரேஜாக 1,50,000 யூனிட்ஸ் வந்து ரீட்டைல் பண்ணுறவங்களாலே ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி சக்ஸஸ் எடுக்க முடியல. நான் பேசுகிறது வந்து ஜிம்னி. ஏன்னா இந்தியாவில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா மாண்டியோ ஆகலாம், கிஷாஷி, மாருதியே கிஷாஷியும், அப்போ இருந்த கிராண்ட் விட்டாரா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹியூண்டை கெட்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஆப்ட்ரா இருக்குது, எட்டி இருக்குது, சிஆர்வி இருக்குது, ஈவன் கேப்சூர், ரெக்ஸ்டன்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போக முடியும். இதெல்லாம் குளோபலி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லானாலும் இந்தியன் மார்க்கெட்டை வந்து அந்த ப்ராடக்ட்ஸால் கிராக் பண்ண முடியலை. அந்த மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி ஜிம்னி வர்றது வரைக்கும் ஜிம்னிக்குன்னு ஒரு பயங்கர ஃபேன் பேஸ் இருந்தது. ஆனால் இப்போ லிட்ரலி அது சேல்ஸ் வந்து டவுன் ஆகியே வந்துட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி ஜிம்னியோட ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஜிம்னி ஏன் இந்தியாவில் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது, இது வந்து ஃபெயில் ஆகாமல் கொஞ்சம் கூட நம்பர்ஸ் கூடணும்னா என்ன பண்ணலான்னு 2 விஷயத்தை நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த கண்டென்ட் பற்றி நான் ஒரு கிளாரிட்டி முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறவங்க வந்து சடனாக ஜட்ஜ் பண்ணாமல் இந்த கண்டென்ட்டுக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இப்போ மாருதி ஆஸ் அ பிராண்டுக்கோ இந்த டீலர்ஷிப்புக்கோ இந்த கண்டென்ட்டில் எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது. 100% நான் முதல்ல கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்டே ரேரஸ்டான ஒரு கார் இருக்குது, ஃபியஸ்டா எஸ்ஸை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு இன்டென்ஷனோட ஒரு தனியான ஜேர்னரான ஆடியன்ஸுக்குன்னு அதை லான்ச் பண்ணாங்க. அது பெருசாக போகலை. அப்படி நிறைய கார்ஸ் இருக்குது. S10 பேலியோ நம்ம சொல்ல முடியும், இந்த ஃபியஸ்டா எஸ்ஸை சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா கார் கலெக்டர்ஸுக்கு இடையில அப்படி ஒரு பொசஷனாக வச்சுருக்காங்க. நம்மக்கிட்டே அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த கார் இப்போ போயிட்டு இருக்கிற அந்த ரூட்டு பார்க்கும்போது இதோட இன்டென்ஷனை அது ஃபுல்ஃபில் பண்ணலை. இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது தப்பாக கம்பேரிசனுக்குள்ள ஆச்சுது. ஏன்னா இதை வந்து டைரெக்டாகவே என்ன பண்ணாங்க, தார் கூட கம்பீட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே அது சொல்கிறது உண்டு, தாரோட காம்படிஷன் வந்து கூர்கா தான். இப்போ 5 டோர் கூர்காவோட கண்டென்ட் நம்ம ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். இனிமேல் 5 டோர் தார் வரும்போது அது கூர்காவும் தாரும் தான் ரியலான காம்படிஷனில் இருக்கும். இது ஒரு தனி ஜேர்னரில் இருக்குது. அப்போ இந்த கார் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண அதால் முடியும், கூட வந்து அது யாருக்கானதுன்னு தான் நம்ம இந்த கண்டென்ட் மூலமாக நம்ம பண்ண போகிற அந்த ஒரு இன்டென்ஷன். ஏன்னா நாங்கள் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணால் நல்லா இருக்குமே, லாங் டேர்மில் எப்படியும் வந்து இதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை அது. ஏன்னா அது ஃப்ளோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் கூட இதை ப்ராடக்ட்டோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு கண்டென்ட். இப்போ இன்றைக்குள்ள இந்த கண்டென்ட் கொஞ்சம் விண்டியாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஹை ரைஸான லொக்கேஷனில் நிற்கிறோம். இது ஃபுல்லாக கொஞ்சம் காற்று ஜாஸ்தியான இடம், வின் நாய்ஸ் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற ஹைப்பும் ரியல் வேர்ல்டு சேல்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுல இந்த கார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா 2018 காலகட்டத்தில் அந்த 3 டோர் ஜிம்னி வந்து இந்த பாடி ஷேப்பில் இருக்கிறது வந்து லான்ச் ஆன புதுசில் இந்தியாவில் வந்து இது எப்போ கொண்டு வருவாங்கன்னு பீப்புளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்தியாவில் கொண்டு வாங்கன்னு எல்லா கமெண்ட்ஸ்லையும் இருந்தது. 2020 மாருதி வந்து இதை இந்தியாவுக்குள்ளே இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை நான் சொல்கிறது வந்து அந்த 3 டோரை. ஆனால் மாருதி என்ன பண்ணாங்க, இந்தியாவில் வந்து அந்த 3 டோர் கான்செப்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இதை ரீஎன்ஜினியரிங் பண்ணி 5 டோர்ஸ் கொடுத்து வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது அது இனிஷியலி நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. ஏன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாமே இருந்தது, பீப்புளுக்கு அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த சேல்ஸ் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா ஜான்வரிக்கு அப்புறம் பார்ப்போம். ஜான்வரி 2024 163, பிப்ரவரியில் 322, மார்ச்சில் 318, ஏப்ரலில் 257, மேல 274, ஜூனோட நம்பர்ஸ் இப்போ நம்ம பார்க்கல. அப்போ அது ஒரு 200 பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதோட சேல்ஸ் அப்படி குறைஞ்சு இப்போ ஒரு 200 வந்தாச்சு. மாருதி வந்து 1.5 லட்சம், 15,000, 20,000 விற்கிற இடத்துல இது வந்து வெரி வெரி லோ கம்பேர் டு அவங்களோட சேல்ஸ் சார்ட்டில். எப்போ வேணாலும் அவங்க இதை ஸ்டாப் பண்ணுவாங்களோன்னு நமக்கு ஒரு ஃபியர் இருக்குது. ஏன்னா ரீசனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டவர் வரப்போகுதுன்னு சொல்லும்போது எண்டவரும் இந்தியாவில் வந்தால் பீப்புள் வாங்குவாங்கன்னு உள்ளது அந்த இன்டர்நெட்டில் ஒரு ஹைப்பு தான். ஆனால் இன்டர்நெட் ஹைப்புக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது இதுதான் எக்ஸாம். இப்போ ஜிம்னியோட டைமென்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குவிக்காக பார்க்கலாம். ஃபுல் அந்த ரிவ்யூ வந்து அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ இது பார்த்தோன்னா 3985 மில்லிமீட்டர் வந்து இதோட லெங்த், சப் 4 மீட்டர் வெஹிக்கிள் தான். 210 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். 2590 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்பேஸ் உள்ள உங்களுக்கு தெரியும். ஒரு 3 லிங்க் ரிஜிட் ஆக்சிலும் காயில் ஸ்ப்ரிங்கும் ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆஃப் ரோட் கேப்பபிளான டயர்ஸ் இருக்குது. சைடு வால் பார்த்தோன்னா ஒரு 80 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஆஃப் ரோட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு 3 பாராமீட்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது இருந்தால் தான் ஆஃப் ரோட் பண்ண முடியும். முதல்ல வந்து அப்ரோச் ஆங்கிள் ஒரு 36 டிகிரி இதில் இருக்கும். ரேம் பிரேக் ஓவர் பார்த்தோன்னா ஒரு 24 இருக்கும். டிப்பார்ச்சர் ஆங்கிள் வந்து 47 டிகிரியில் இருக்கும். அதனால்
ஆஃப் ரோடிங்கில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் தான் இதோட பில்டை வந்து பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டோட அதாவது நாங்கள் எழுதிட்டு வந்த கண்டென்ட்டை வந்து முதல்ல நான் இன்ட்ரோவில் பேசின மாதிரி ஒய் ஜிம்னி இஸ் ஃபெயிலிங் இன் இந்தியா, என்ன பண்ணால் ஜிம்னியோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த 2 டாப்பிக்கில் ஜிம்னி ஒரு ஹைவே டிரைவ் எடுத்துகிட்டு போய் பேசணும் அப்படின்னு இன்டென்ஷனில் தான் நாங்கள் வந்து இன்ட்ரோவை இங்கே எடுக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலி அதை ஸ்டார்ட் பண்ணது ஒரு 11 மணி இருக்கும் அந்த டைமிங். ஆனால் நாங்கள் வந்து இதை இதுக்குள்ளே ஓட்டி ஆஃப் ரோடு இன்டென்ஷனே இல்லாமல் நாங்கள் இதில் ஏகப்பட்ட ஆஃப் ரோடிங் பண்ணோம். இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஒரு ஸ்லஷ்ஷான ஒரு பாண்டு மாதிரி, குட்டி பாண்டு மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே எல்லாம் சுற்றிட்டு வந்து இங்கே திருப்பி கீழே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் ஓட்டிகிட்டு வந்தோம். இது எல்லாமே ஓட்டும் போது இந்த காரோட ஒரு பொட்டன்ஷியல் நமக்கு ஃபீல் ஆகுது. இது ஆக்சுவலி பாருங்கள், ஒரு பேட் பேட்ச் ரோட், அதாவது வேலை நடக்கிற இடம், இதோட அண்டுலேஷன் ஒன்று கூட உள்ளே வரல. இப்போ பாடியில் அந்த இதே தெரியல, அதுதான் இந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டி. இதை மொத்தம் எலிவேட் பண்ணுறது வந்து இந்த ஸ்டியரிங் செட்டப், நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிள். இப்போ நான் 2 வீல் டிரைவில் தான் ட்ரைவ் பண்ணுறேன், அதாவது ரியர் வீலுக்கு மட்டும் 2 ஹையில் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இதில் நிப்பாட்டி விட்டு இப்போ நீங்கள் அதை இருக்கக்கூட எக்ஸ்டீரியரில் நீங்கள் பார்க்கலாம், வீல் ஸ்பின்னெல்லாம் பண்ணுறது மாதிரி ட்ராக்ஷன் இருக்குது. பீப்புள் வந்து இன்டர்நெட்டில் சும்மா உட்காந்து இருந்துட்டு டைப் பண்ணுவாங்க, இந்த K15V வந்து ட்ராக்ஷன் இல்லை, பவர் லேனெல்லாம். இத்தனைக்கும் இது எதுலன்னா 2 ஹையில் தான். நீங்கள் 4 ஹையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ராக்ஷன் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இப்போ ரோடே லிட்ரலி இல்லாத இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுத்து இதை வெளியே எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு பண்ணக்கூடிய இடங்களில் நீங்கள் எடுத்து ஓட்ட முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த இம்ப்ரெஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்கு. அது ஒரு ஜாய். அந்த அடிக்கடி நாங்கள் இதை சொல்கிறது உண்டு, ஏ டே வெல் ஸ்பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடச்சினாலே அன்றைக்கி ஒரு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். அது வந்து இன்றைக்கி இந்த கார் இவ்வளோ ஸ்ட்ரெச்சில் கொடுத்துருக்கு. அதுக்கு ரீசன் வந்து இதோட ஆஃப் ரோட் பொட்டன்ஷியல். இனிதான் நம்ம ரியலான கண்டென்ட்டுக்குள்ளே போகணும், அதை நாங்கள் ட்ரைவ் பண்ணி வந்து அதை பேசலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம கிராவல், நம்ம ரோடுக்கு முன்னாடி இருக்கிற மெட்டல் ஆனால் சிச்சுவேஷன். இதில் பாருங்கள், நான் ஆக்சுவலி ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். பாடி வந்து வைப்ரேஷன் தெரியுது, ஆனால் உள்ளே வந்து நம்ம உடம்புல அது தெரியாத மாதிரி இதோட சஸ்பென்ஷன் செட்டப் இருக்குது. இதை பற்றி தான் ஒரு பாசிட்டிவிட்டி பேசினேன். ஏன்னா இதில் அந்த 3 லிங்க் ரிஜிட் ஆக்சில் ப்ளஸ் காயில் ஸ்ப்ரிங் ஒரு ஆஃப் ரோடான ஒரு சினாரியோலையும் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை ஃபோக்கஸ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளில் வந்து இதோட கம்பேரிசன் நிறைய பேர் பேசுகிற தாரையோ இல்லை ஒரு ஃபுல்லி ஆஃப் ரோடரான கூர்காவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதோட அந்த பிச் அண்ட் பவுன்ஸ் நமக்கு இன்னும் நல்லா தெரியும். ஆனால் இதோட டியூனிங் வந்து உங்களுக்கு அது தெரியாத மாதிரி டியூன் பண்ணியிருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டுக்காக நாங்கள் வந்து டீலர்கிட்ட வந்து ஒரு மாதம் முன்னாடியே கேட்டிருந்தோம். அதாவது ஒரு ஃபுல் டே எங்களுக்கு கார் வேணும், நாங்கள் இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு டிரைவில் 2 to Green வரைக்கும் ஒரு டிரைவ் போயிட்டு வந்து ஒரு கண்டென்ட் எடுப்போம். ஆஃப் ரோட் பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்கலை. அப்போ நம்ம இன்ட்ரோ எடுக்கிறதுக்காக பார்த்தோம்னா அது அங்கே ஒரு 4-வே உங்களுக்கு தெரிகிற இடம் தான் நம்மளோட அந்த அப்டா மார்க்கெட் பக்கத்தில் உள்ள அந்த இடத்துல நம்ம எப்போவுமே நம்மளோட நாகர்கோவில் வந்து ரிவ்யூஸ் எடுக்கிற இடம். அதையும் இந்த கன்னியாகுமரி ஸ்ட்ரெச்சையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ஷன் தான் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பாலம் ஒர்க் முடியாதனால தான் இது கனெக்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ரயில்வே பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது, அங்கே ஒரு ரயில்வேலாம் இருக்குது. சரி, அப்போ சும்மாவே வந்து நம்ம இந்த வேலை என்ன கண்டிஷனில் இருக்குது, கிரவுண்ட் கிளியர்னு சொல்ல வெஹிக்கிள் தானேன்னு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிருந்து நாங்கள் அந்த போர்ஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக ஓட்டினோம். இந்த காரோட இம்ப்ரெஷனே மாறுச்சு. நாங்கள் இன்டென்ட் பண்ணது என்னன்னா, இங்கேருந்து டைரெக்டாக கன்னியாகுமரிக்கு போய் கன்னியாகுமரி அப்படியே சுற்றி வந்து வரலாம், ஒரு ஆஃப் ரோடு செஷனுக்கெல்லாம் எனக்கு ஸ்கோப் இல்லை, ஓரளவுக்கு ஹைவேஸில் இதோட டைனாமிக்ஸையும் கான்செப்டையும் பேசலாம்னு நினச்சோம். அண்ட் அவுட் ஆஃப் நோவேர் வந்து இப்போ நீங்கள் பார்த்த இந்த டிரைவபிலிட்டி வந்து இந்த ரோடில் கொடுத்தது இந்த காரோட அந்த பொட்டன்ஷியலை நமக்கு இன்னும் ப்ராமிசிங்காக காட்டியிருக்கு. இந்த கார் வந்து நாகர்கோவில் எடுத்து அந்த ஆஃப் ரோட் செஷன் எல்லாம் முடிச்சு நாங்கள் கன்னியாகுமரி பார்த்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே, அதாவது ஆக்சுவலி NH வந்து சின்னதான ஒடிசலான இடம். இந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் கன்சல்டிங்கில் கேட்குற எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் வந்து இது வந்து அண்டர் பவர்டாக சொல்லுவாங்க. இப்போ நான் 4th கியரில் இருக்கிறேன், அந்த பைக்கருக்கு உள்ளே நான் இங்கே கிராஸ் பண்ணணும், நான் ரொம்ப ரவ் எல்லாம் பண்ணலை. இது ஆக்சுவலி ஒரு நார்மலி நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின். எங்கேயுமே அண்டர் பவர்டாக நமக்கு இல்லை, கேஷுவலாக ட்ரைவ் பண்ண முடியும். கூட இதோட சஸ்பென்ஷன், இந்த ரோடோட அண்டுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வருது. நம்ம ஒரு லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு இது மோர் தேன் எனஃப்.
ஹேண்ட்லிங் இருக்குது. ஒரு பாடி ஆன் ஃப்ரேமில் 210 மில்லிமீட்டரில் இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் மாதிரி அது பிஹேவ் பண்ணலை. ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அது கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம இந்த வெஹிக்கிள் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. அதை எலிவேட் பண்ணுறது இந்த சீட்டிங் பொசிஷன், நம்ம இருக்கிற இந்த ஹைட்டு, பானட் நல்லா தெரிகிறது, இதோட டைமென்ஷன் ரொம்ப பெருசாக இல்லாமல் விட்த்து கம்மியாக இருக்குது, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, பெரிய மிரர்ஸ், இது எல்லாமே ஒரு ரீசன். பிரேக்ஸும் நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. எனக்கு வந்து சுசுக்கி வந்து பண்ண வேண்டிய ஒரு மெயின் விஷயம், ஆஸ் அ மாருதி இல்லை சுசுக்கி ரெண்டு ஒன்று தான், இந்த ஸ்டியரிங் அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் கொடுக்கலாம். இந்த டிரைவருக்கான அந்த கனெக்ட், அந்த ஃபீட்பேக் எல்லாமே வந்து இந்த ஸ்டியரிங் கண்டிப்பாக கொடுக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்னென்னா, நம்ம இந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது எந்தூசியாஸ்ட்டுக்கு மட்டும் தேவை தான், நாங்கள் எந்தூசியாஸ்டிக்காக ஓட்ட மாட்டோம், நாங்கள் ரெகுலராக ஓட்டுற டிரைவர்ஸ் தானே, எங்களுக்கு இது உண்மையிலே தேவையான ஒரு டவுட் இருக்கும். உண்மையிலே அப்படி கிடையாது. ஸ்டியரிங் ஃபீட்பேக்னு சொல்லக்கூடியது ஒரு டிரைவருக்கும் வெஹிக்கிளுக்கும் ரோடுக்குமான அந்த கனெக்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஏரியா. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். டைம் இருக்கிறவங்க அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன நம்ம இதில் சொல்கிறோன்னா, ரெகுலராக இப்போ எந்தூசியாஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஆனால் ரெகுலர் ஓட்டுறவங்களுக்கு இப்போ ஒரு ஃபீட்பேக் உள்ள வெஹிக்கிள் வந்து அவங்களோட சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஏன்னா அவங்க இன்டென்ட் பண்ணுற இடத்துல வந்து அந்த வெஹிக்கிள் போகும், கார்னர் பண்ணும்போது அந்த ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், பிரேக்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைக்கர் குறுக்கே வந்தார், நான் வந்து அதை சிவியர் பண்ணி கட் பண்ணி திருப்பி ரோட்டுக்குள்ளே என்ன பார்த்தீங்களா இப்படி வர்றேன்னா, ஸ்டியரிங் ஃபீட்பேக் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம பேனிக் ஆகும், நம்ம திருப்பி பேனிக் பிரேக்கிங் பண்ணுவோம், வெஹிக்கிள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும். இது எல்லாத்துலேயுமே அது கனெக்டட் தான். இப்போ நம்ம திருநெல்வேலி வந்துட்டோம், நம்ம வழக்கமாக ஷூட் பண்ணுற ஏரியா அந்த சைடு. இது வந்து ஹில்னால் ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்குள்ளே இந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெகுலராக நம்ம கொண்டு வர்ற வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம இந்த கண்டென்ட் இன்டென்ட் பண்ணும்போது கரண்ட் சினாரியோவில் ஜிம்னி ஃபெயில் ஆனதுக்கு என்ன ரீசன் உள்ளதை நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரெண்டாக அதை பிரிக்க முடியும். முதல் பார்ட் வந்து எப்படி பார்க்குறோன்னா, மாருதியோட பொசிஷனிங். அதாவது மாருதி வந்து இதை ஒரு ஆஃப் ரோடராக இந்தியன் மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணாங்க. அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளாக ஹைலைட் பண்ணலை. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கே நியாயமான ஒரு டவுட் வரும், இது ஆஃப் ரோடர் தானே, அதில் என்ன தப்பு இருக்குன்னு. அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதில் மெயினாக நம்ம பேச வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லக்கூடியது ஒரு நீஷான ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ். அதில் வந்து எல்லாருக்கும் ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு ஆசை இருக்கிறதுல, அந்த எஸ்யூவி அவங்களோட ஒரு கேரக்டரை வந்து காட்டணும், அவங்களோட அந்த அந்த பொசிஷனை வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இன்டர்நெட்டில் யாரெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே யங்கான பீப்புள், அவங்க ஒரு 40 இயர்ஸ்க்கு உள்ளே உள்ளவங்க, அவங்க யாருமே ஒரு ஆஃப் ரோட் ஜானர் பீப்புளாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஃப் ரோட்னு சொல்லக்கூடியது அது ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைலான ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள், அவங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ அவங்க போய் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல இருந்த விஷயம் என்னென்னா, இது வந்து 4x4 வேரியண்ட்டாக மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்குது, 2 வீல் டிரைவ் கிடையாது. அப்போ அவங்களுக்கு 4x4 வந்து அடிஷ்னல் காஸ்ட்டாக இருக்குது, 2 வீல் கேட்டால் இல்லை. அப்புறம் அவங்க பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து 2 வேரியண்ட்டில் தான் இருக்குது, சீட் அண்ட் ஆல்ஃபா. அன்னைக்கு இருந்த பாயிண்ட்டுக்கு ரீசெண்டாக மாருதி வந்து ஒரு 2 லட்ச ரூபா ப்ரைஸ் கரெக்ஷன் பண்ணால் கூட அன்னைக்கு இருந்த பாயிண்ட்டுக்கு இதோட ப்ரைஸ் வந்து வெரி ஹை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட அந்த ஓவரால் பேக்கேஜிங் வந்து ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் இங்கே வந்து பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட்டில் ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது நல்ல பெருசாக ஒரு படா ஃபீல் கொடுக்குற ஒரு எஃபெக்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த கார் பார்த்தோன்னா விட்த்து கம்மி, லெங்க்து ஜாஸ்தியாக இருக்குது, இது ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு டிசைனில் அவங்களுக்கு பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீப்புளுக்கு எஸ்யூவின்னு சொன்னாலே டீசல் கூட தான், பெட்ரோல் ப்ளஸ் எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒருக்கா கூட நம்ம ரிசீவ் பண்ணாத ஒரு கான்செப்ட். கூட இந்த என்ஜினை நீங்கள் பேசிக்கலி யார்கிட்ட கேட்டாலுமே இந்த K15B இல்லை K15C வந்து ஆன் பேப்பர் ஸ்பெக்கில் ஒரு 104 PS 134லேருந்து 138 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் இருக்கிற ஒரு கான்செப்டில் இது ஒரு அண்டர் பவர்டை தான் இன்டர்நெட் ஃபுல்லாகவே பேசுவாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்க்கும்போது ஒரு 4x4 கேப்பபிளா, இந்த பெட்ரோல் என்ஜின் அண்டர் பவர்டு இல்லையா, இதில் 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட் ரேட். இப்போ கூட பாருங்கள் மார்க்கெட்டில் இவங்களோட நெக்ஸாவில் இருக்கிறதும் அரினார் இருக்கிற மற்ற எஸ்யூவிஸில் எல்லாம் பார்த்தோன்னா இல்லை மற்ற கார்ஸில் K15Cயில் 6 ஸ்பீடு 80 இருக்குது. ஆனால் இதில் ஓல்டான அந்த 4 ஸ்பீடு 80 தான் வச்சுருக்காங்க. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் இன்க்ளூசிவாக பார்க்கும்போது வாங்கணும்னு நினச்சி வந்தவங்களும் இந்த ரீசன்ஸால் வாங்கலை. ஏன்னா இது வந்து ஒரு தரவு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டியாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு எஸ்யூவி வேணும், ஆனால் இதோட இந்த 4x4 கேப்பபிலிட்டி தேவை ரியலாக படலை. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பேசுகிறது வந்து குளோபல் ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு யாரும் கொடுக்கல,
குளோபல் ப்ராடக்ட்ஸை இந்தியன் பீப்புள் டிசர்வ் பண்ணலையான்னு ஒரு கதை உண்டு. இப்போது மாருதி மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் முன்னாடி வந்து பலினோ செதான் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்து கிஷாஷி, அந்த ஒரிஜினல் கிராண்ட் விட்டாரா இதெல்லாம் கொண்டு வரும்போது நம்ம அந்த மார்க்கெட்டில் அன்றைக்கி அதுக்கு பெருசாக ரிசப்ஷன் இல்லாதனால அவங்க இந்த மாதிரி ஒரு குளோபல் ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு பெருசாக யோசிக்கல. அவங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டைலான கார்ஸை தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜிப்ஸி மேலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை உண்டு. ஏன்னா ஜிப்ஸி வந்து நம்ம இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுறது, நம்மளோட ரோட்டில் அது யூனிக்காக இருக்கிறதுல. ஆனால் ஜிப்ஸிக்கு நிறைய எர்கனாமிக் ஃப்ளா இருக்குது. அதாவது இந்த டோர் அதில் கிடையாது, இந்த டோர் இருக்கும், ரியரில் டோர் இருக்கும். இந்தியன் பீப்புளோட நம்மளோட மைண்ட் செட்டில் இந்த காரில் வந்து ஃபேமிலியாக போகிற ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால 2 டோராக இல்லை 3 டோராக இருக்கிற கார்ஸ் எதுவுமே சக்ஸஸ் ஆன ஒரு ஸ்டோரியே நமக்கு கிடையாது. அப்படி பார்த்தோன்னா மாருதி இந்த ப்ராடக்டை வந்து நல்லா தான் என்ஜினியரிங் பண்ணி கொண்டு வந்தாங்க நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2020 நவம்பரில் இருந்தே இதோட 2 டோர் இல்லை 3 டோர் வெர்ஷன் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதே என்ஜின் இதே காம்போ தான் அப்படி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணாமல் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோரு நம்ம யூஸ் பண்ணுவனால இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி டோர்ஸ் எல்லாம் போட்டு அந்த லெங்க்த்துக்கான டைனாமிக்ஸ் எல்லாம் என்ஜினியரிங் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அது ரிசீவ் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா அதில் உள்ள ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த காரை வந்து இன்டர்நெட்டில் பார்த்து வாங்கிறதுக்காக வந்தவங்களை இது கன்வின்ஸ் பண்ணலைன்னு உள்ளது மெயினான ரீசன். ஒரு இன்டீரியருக்குள்ளே வந்தோடனே கார் வந்து ரெட்ரோவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து நமக்கு முதல்ல ஃபஸ்ட் கிளான்ஸில் பிடிக்கும். ஆனால் இந்த கார் நம்ம கூட இருக்கும்போது இதில் நிறைய எர்கனாமிக் ஃப்ளா இருக்குது. முதல் விஷயம் பார்த்தோன்னா, இன்றைக்கி ஃபோன்ஸ் இல்லாத பீப்புளே இல்லைல்ல, மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு இடமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இதில் எந்த ஃபோனுமே இதில் நாங்கள் பாருங்கள் எங்கள் ஃபோனெல்லாம் இதில் தான் வச்சுருக்கோம். அந்த ஹேண்டில் பக்கம் இதெல்லாம் இதுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுவும் வந்து கரெக்டான பிளேஸ் கிடையாது. கொஞ்சம் கூட டீப்பாக இருந்தால் தான் இதை வைக்க முடியும். இதில் கபி ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல 2 பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அதில் இந்த பாட்டில் நிற்க மாட்டேங்குது. டோரில் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், டோரில் பாட்டில் வைக்கிறதுக்கான பாட்டில் ஹோல்டர் இல்லை. இப்போ நான்லாம் எங்கே போனாலும் ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். இந்த இடம்லாம் அன்யூஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் எல்லாம் வச்சு வெர்டிக்கலாக நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வச்சுருந்துருக்கலாம். இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்கான ஃபோனை எங்கே வைக்கணும்னு தான் தெரியல. அப்புறம் இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா அக்காமடேட்டிங் தான். ஆனால் ஒரு லாங் டிரைவ்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அந்த சீட்ஸ் வந்து அந்தளவு ஒரு கனெக்டிவிட்டியாக இல்லை. இப்போ இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறது அந்த ஃபேப்ரிக். ஆக்சுவலி இது அதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் உள்ள ஒரு சீட். ஃபேப்ரிக் எல்லாம் பால் ஸ்ட்ரிங் எல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட விட்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஆம் ரெஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இதில் ஆம் வைக்கிறதுக்கான அந்த பாயிண்ட்டே இல்லை. நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆகும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டியரிங்கில் வந்து டில்ட் மட்டும்தான் இருக்குது, நமக்கு வந்து டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடையாது. சீட்டு ஹைட் அட்ஜஸ்டர் உங்களுக்கு தேவையான நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொருத்தங்களோட ஹைட்டும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹைட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சீட் அட்ஜஸ்டர் இல்லாதது ஒரு குறை. அப்புறம் இது வந்து ஆஃப் ரோட் பண்ணுற பீப்புளுக்கு இது ஓகே. இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் ஸ்விட்சிங் சிஸ்டம் இருக்கும்போது இதை வந்து 4 லோவில் போடணும்னா நம்ம கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கொடுத்து தான் போடணும். அது ஒரு விஷயம். ஆனால் இந்த கியர் ஆகட்டும், இந்த டாகிள் சுவிட்சஸ், இந்த லுக் எல்லாமே கண்டிப்பாக வந்து பீப்புளுக்கு பிடிக்கும். மெயினாக அந்த ஸ்டியரிங் நல்ல ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கரெக்டான சைஸில் இருக்குது. நல்ல விஷயந்தான். இன்னொன்று பார்த்தோம்னா, நம்ம பீப்புளுக்கு வந்து டீசல் மேலே ஒரு அப்சஷன் இருக்கிறத நம்ம நிறைய இடத்துல, இப்போது நான் அந்த பாயிண்ட்டை பேசினேன். அதில் பார்த்தோன்னா நம்ம வந்து டீசல் என்ஜினோட தான் ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு நினைக்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் வந்து மாருதி இந்த ப்ராடக்ட்டில் ஒரு டீசல் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஃபேட்டே வேறு. அந்த DDIS 225 சொல்லக்கூடிய 1.5 லிட்டரில் சியாஸ்லையும் எர்டிகாலும் லிமிடெட் பீரியடில் இருந்து அந்த என்ஜின் அவங்க இன்ஹவுஸாக டெவலப் பண்ண அந்த என்ஜினெல்லாம் இதில் பிளாங்க் பண்ணி லாங்கிடியூட்லாம் ரியர் வீல் டிரைவுக்கு பேசிக்கலி ஒரு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஸ்டைலே மாறி இருக்கும். டீசல் இல்லாதது இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கூட. இந்த நான் தாரோட ஸ்டோரி அடுத்து பேசணும், தார் கம்பேரிசன். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டோட நெகட்டிவிட்டி. இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இந்த கீபோர்டு வேரியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்குன்னே ஒரு உலகத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஒரு பிராண்டுன்னா இது இப்படி தான் இருக்கும், இந்த பிராண்டோட ப்ராடக்ட்னா இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. ஆக்சுவலி இது வந்து ஒரு சுசுக்கியோட ஒரு குளோபல் ப்ராடக்ட். அவங்க வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜிம்னி வந்து ஆஃப் ரோட் பண்ணாது, ஜிம்னி வந்து சும்மா பேருக்கு தான். இது வந்து ஆல் கிரிப் ப்ரோன்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஒரு ப்ரோவான ஒரு ப்ராடக்ட். அதாவது சும்மா ஆஃப் ரோட் பண்ணாதவங்களே பண்ண வைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த காரை நீங்கள் இன்றைக்கி ஆல்ரவுண்டு பார்த்தீங்கன்னா காலையில் எங்ககிட்ட
அவங்க டீலர்ஷிப்பில் கொடுக்கும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்தாங்க. இப்போ இதோட அந்த ரன்னர் போர்டுக்கு வரைக்கும் ஸ்லஷ் மட்டில் தான் நாங்கள் எடுத்து திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் இதுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பையர்ஸுக்கு இடையிலே இது ஒரு ஜோக் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இதை வாங்கினா நம்மளை வந்து நம்ம தப்பான சாய்ஸ் எடுத்திருக்கோமான்னு நினைக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஏன் நான் இதை கான்ஃபிடெண்ட்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, என்கிட்ட வந்து டைரெக்டாக ஃபோனில் கன்சல்டிங் கேட்குறதுலே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இந்த ஃபியர் இருந்தது. இது உண்மையிலே இதால் கேப்பபிலிட்டி இருக்கா, இது போகுமா, இது இந்த பவர் அண்ட் டார்க் இது கொடுக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததில் இன்டர்நெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா, நீங்கள் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் இல்லைன்னா இப்படி ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் வந்து ஒரு சன்கிளாஸ் நல்லது வச்சுருப்பாங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் எதுவுமே கிடையாது. இல்லை நம்ம இதை வைக்கிறதுக்கான பிளேஸை தேடினா அதுவும் இல்லை. ஈவன் நம்ம வந்து இதில் இந்த கவரில் வச்சா கூட இந்த டோர் பேடில் அது உள்ளேயே ஸ்டக்காகி தான் போகுது. அது இதெல்லாம் மடங்கிருமோன்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி எர்கனாமிக் இஷ்யூஸ் வந்து வாங்குறவங்க கிட்ட இது ஒரு பெரிய கனெக்டிவிட்டியை கொடுக்கவே இல்லை. இந்த காரில் பார்த்தோன்னா ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஹில் டிசன்ட்டுக்கான இந்த டாகிள் நம்ம என்கேஜ் பண்ணி விட்டோம்னா ஆக்சுவலி வந்து ப்ராப்பராக வந்து அந்த நம்ம வெஹிக்கிள் இன்க்ளைனில் போகிறத அது புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்க்ளைனுக்கு ஏற்ற மாதிரி அது பிரேக்கிங் பண்ணி கரெக்டாக கூட்டிகிட்டு போகும். அது வந்து ஒரு நல்ல கண்டிஷன். நம்ம இப்போ ஹில்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றோன்னா அது நமக்கு ஹேண்டியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹில் டிசன்ட் எடுத்து விட்றேன், நம்மளே ஓட்டும்போது தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இவ்வளோ ஒரு பெபிள் ஸ்டோன் இருக்கிற ஒரு ஏரியா ஒரு சின்ன ஒரு ரம்பிளோட நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் எங்கள் கூட இருந்ததில் ஒரு ஃபீல் என்னன்னா, நாங்கள் இப்போது முதல்ல உங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருப்போம், இப்போது மணி 3:37. நாங்கள் இதை எந்த இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு யோசிக்கவே இல்லை. எப்படிப்பட்ட இடத்துல வேணாலும் இது போகுது. அது வந்து இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண நேரம் இருந்ததுக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. நாங்கள் நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலிக்குள்ளே இன்னொரு ஆஃப் ரோடு ஏரியாக்குள்ளெல்லாம் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வள்ளியூர் பக்கம் வந்துட்டோம். அது வரைக்கும் இருக்கிற இம்ப்ரெஷன் வேறு. நான் அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் கண்டென்ட் எழுதும்போது நான் அந்த பாட்காஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், இது ஒரு 2 மாதம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படி எடுக்கணும்னு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட கண்டென்ட். இது ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து ஜிம்னி ஃபெயிலான ரீசன்ஸ் அதை எலாபரேட்டாக எடுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உள்ளதை வந்து எலாபரேட்டாக எடுக்கணும். அப்படி மட்டும்தான் நம்ம நினச்சிருந்தோம். இது வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கண்டென்ட்டாக கொண்டு போகணுன்னு தான் நினச்சிருந்தோம். அந்த கார் இன்றைக்கி ஓட்டும் போது நிறைய விஷயங்களை நம்ம கூட கனெக்ட் ஆச்சு. நீங்கள் முதல்ல பார்த்த அந்த ஆஃப் ரோட் செக்ஷன் வந்து அவுட் ஆஃப் நோவேர் நம்ம பண்ணது. ஏன்னா நமக்கு வந்து அப்படி ஒரு இன்டென்ஷன் முதல்ல இல்லை. ஆனால் அது இந்த வெஹிக்கிளோட பொட்டன்ஷியல் அந்த ரோடு அப்படி கிடச்ச போது பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஜிம்னியை வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்கின்னியான டயர்ஸ் இருக்கும், அதோட சஸ்பென்ஷன் வந்து ஆஃப் ரோட் கேப்பபிள் சஸ்பென்ஷனாக இருக்கும்னு பார்த்தா அது அந்த பேட் பேச்சஸ்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளை எடுத்துகிட்டு வந்தது. சரி, ஓகே, அப்போ ஹைவேஸ் இனி நம்ம போகிறோம். நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த வெஹிக்கிளை ஹைவேக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம எதுவுமே ஹைவே டிரைவிங் ஃபோக்கஸ்டாக யோசிக்கவே இல்லை. அதுக்கான பராமீட்டர்ஸை நம்ம டிரைவிங்கில் எடுக்கவும் இன்டென்ஷன் காட்டலை. ஆனால் நீங்கள் அந்த கன்னியாகுமரி ஸ்ட்ரெச்சுக்குள்ளே இருந்து திருப்பி நாங்கள் டுவர்ட்ஸ் காவல் கிணறு அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த வெஹிக்கிளோட பிஹேவியர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது ஓட்ட. முதல் பாயிண்ட் என்னென்னா, அண்டர் பவர்டாகவே நமக்கு எங்கேயும் ஃபீல் ஆகலை. அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த வெயிட் டு டார்க் ரேஷியோ, வெயிட் டு பவர் ரேஷியோ எல்லாம் வந்து அந்த பேலன்ஸில் இருக்குது. அதுக்காக ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அது பாட்டுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆச்சுது. கியரிங் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியும். ஏன் கியரிங் பர்ஃபெக்ட்னா ஷார்ட்டர் ரேஷியோஸ் தான். ஏன்னா இந்த ட்ராக்ஷனுக்காக அதை அவங்க அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் 5வது கியரை 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் மாற்ற முடியும். இந்த வெஹிக்கிளை நீங்கள் லீனியராக புல் பண்ணி ஒரு 130 140 வரைக்கும் ஓட்டுறது வரைக்கும் இதோட ஸ்டெபிலிட்டி இருக்குது. 120 தான் இதோட ஸ்வீட் ஸ்பாட். அதுக்கு மேலே வந்து அதோட இது தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இன்டென்ட் பண்ணுற இடத்துல இதை வந்து கார்னர் பண்ண முடியும். ரோல் சுத்தமாக கிடையாது. அதான் இதோட பாயிண்ட். இப்போ நீங்கள் பாடி ரோல் வந்து இதில் சுத்தமாக கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் எக்கோ ஸ்போர்ட் ஆகலாம் இல்லை ஃபியாஸ்டா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஓட்டும்போது கார்னர் வரும்போது கார்னரில் ஆக்சலரேட் பண்ணி கட் பண்ணுவோம். அதாவது ரெகுலர் ரோட்டில் போகிறது வரைக்கும் கார்னரில் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடை கூட்டி தான் நாங்கள் கட் பண்ணுவோம். ஈஸியாக கார்னர் பண்ண முடியும். ஆனால் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. கார்னர் வரும்போது ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்டியர் பண்ணோன்னு அது வருது. நாங்கள் கன்னியாகுமரி தாண்டி அந்த ஒரு குளம் இருக்குது, அந்த பிரிட்ஜில் இருந்து
இந்த நாங்குநேரி டோல்கேட் வரைக்கும் நான் கியரே மாற்றலை. அது கேட்கும்போது எப்படி நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் டேனி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். எப்படின்னா நீங்கள் இப்போ இதே தான் இதோட எக்ஸாம்பிள். இப்போ நான் பிரேக் பண்ணுறேன், திருப்பி வந்து நான் ஸ்லோ ஆக்சிலேட் பண்ணுறேன், பிரேக் பண்ணுறேன், அதே எக்ஸாம்பிளாக கிடச்சிது. இப்போ பாருங்கள், நான் கியரை சேஞ்ச் பண்ணலை, அதுக்கு அது நாக் ஆகலை, 40 கிட்ட வந்துட்டு திருப்பி ஏறும். இப்படி வந்து கியர் சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு கியரோட டியூனிங் இருக்குது. ஏசி ஓகே தான், எர்கனாமிக்லாம் நம்ம இருக்குது, அது எண்டில் அதை டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இப்படி டிரைவிங்க்கு நம்ம கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. ஹைவேல அது நம்மளை கனெக்ட் பண்ணியாச்சு. சரி, நம்ம இங்கேருந்து அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தோம், டேனி டிரைவர், நானும் டேனி மட்டும்தான் இன்றைக்கி, ஆன்சன் அண்ட் ஜெரோம் இல்லை, 2 பேர் லீவ் இன்னைக்கு. பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்தா அது இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. அதாவது அந்த கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஹைவேஸில் வரும்போது ஸ்கின்னி டயர் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்காதுன்னு பார்த்தா கார்னர் பண்ணும்போதெல்லாம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. இதெல்லாம் மொத்தத்தில் என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த ஸ்டியரிங்னு. இந்த வெஹிக்கிளுக்கு அதோட இன்டென்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் அப்படி இருக்குது. ஏன்னா இதை வந்து பியூர்லி ஆஃப் ரோடராக பார்த்தது தான் பிரச்சனை. ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக ஒருத்தங்க அவங்களோட ஒரு செகண்டரி காரெல்லாம் இதை கண்டிப்பாக வச்சுருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்கள் யூகேல இருக்கிற பீப்புள் வந்து வீட்டில் எல்லோரும் ஒரு லேண்ட் ரோவர் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அந்த ஊருக்கான ஒரு கல்ச்சராக பார்ப்பாங்க. இந்த 3 டோர் ஜிம்னி எனக்கு எப்போவுமே 2 டோர் சைடில் இருக்கிறதுனால தான் அது வந்து 3 டோர் ஜிம்னி. இப்போ பாருங்கள், பேரிகேட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது ஒரு பாடி ஆன் ட்ரை மாதிரி இல்லாமல் கம்போஸ்டாக தான் கட் ஆகுது. ஒரு 3 டோர் ஜிம்னி எல்லாம் ஹிட் ஆனதே ஒரு செகண்டரி காராக லைஃப் ஸ்டைலாக வச்சுருக்கிறவங்க. அவங்க என்றைக்கும் ஆஃப் ரோடெல்லாம் பண்ண மாட்டாங்க. லைஃப் ஸ்டைல் பார்க்குறவங்க இந்த காரை வந்து பியூர்லி நீங்கள் இது மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜடாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் வந்து தெரியும். நம்ம சில நேரம் நம்மளோட பெர்செப்ஷனை ரோடில் நம்ம சில வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போகும்போது மாற்றி நம்ம அந்த வெஹிக்கிளுக்கு மேலே ஒரு மரியாதை க்ரியேட் பண்ணியிருக்கு லைஃப்பில். அதில் ஜிம்னியும் அப்படி ஒரு ப்ராடக்டாக இன்றைக்கி மாறி இருக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட் கூட என்னென்னா, இப்போ இதுக்கு டைரெக்டாக கம்பேரிசனுக்கு போகிறவங்க வந்து தார் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ தாரையும், அதாவது 3 டோர் தாரையும் நம்ம இந்த வெஹிக்கிளையும் ரியல் ரோடு இந்த மாதிரி ஆஃப் ரோடுக்காக கிடையாது, ரோடில் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டு ஸ்டைலான வெஹிக்கிள். இப்போ தாரோட லுக்ஸ் வந்து இதை வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. லுக்ஸ் மெஜஸ்டிக், ஒரு அப்ரைட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்குது, ஒரு விட்த் இருக்குது, அது வேறு ஸ்டைலில் இருக்குது, லுக்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் தாரோட டிரைவபிலிட்டி இதோட டிரைவபிலிட்டியும் வேறு. அதை ரெண்டையும் நான் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும். தாரில் வந்து டார்க்கியாக தான் இருக்குது, அது வந்து ஈஸியான டீசலோட ட்ராக்ஷன் இருக்குது. எம்ஸ்டாலின் பெட்ரோல் ஆனாலும் சரி, அது உங்களுக்கு 2.2 லிட்டர் டீசல், 1.5 லிட்டர் டீசல், எம்ஸ்டாலின் பெட்ரோல், அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோடுக்கு ஒரு ஹைவேல லீகல் ஸ்பீட்ஸில் நம்ம ஓட்டும் போது அதோட சஸ்பென்ஷனோடையும் இதோட சஸ்பென்ஷன் என்ன பாருங்கள், ரம்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த பவுன்சி நேச்சர் இதில் அந்த குதிக்கிற எஃபெக்டில் செட்டில்டாக இருக்குது. நம்ம இந்த காரை வந்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட கனெக்டடாக ஃபீல் ஆகுது. தார் வந்து அந்த ஒரு ரக்கட்னஸை வந்து டிரைவிங்லேயும் காட்டும். அதில் ஒரு பவுன்ஸும் ஒரு ஃப்ளோவும் இருக்கும். ஆனால் அதை அப்படி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது. அதுக்கு தான் அந்த கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து அதில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதானே. ஆனால் இது வந்து செட்டில்டாக இருக்குது. பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். பின்னாடி சஸ்பென்ஷனை நல்ல கம்ஃபர்ட்டுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சடனாக இப்படி ஒரு லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, தாரில் எல்லாம் நம்ம இப்படி ஒரு சாலிடான லேன் சேஞ்ச் வந்து உள்ளே இருக்கிறவங்கள வந்து பாதர் பண்ணாமல் பண்ண முடியாது. டேனி, இப்போ உனக்கு வந்து ரோல் தெரிஞ்சுதா? ரோல் தெரியாது, நம்ம கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த கம்பேரிசனில் இந்த ஒரு மாதிரி ஹைவே ஸ்பெக்கில் ஓட்டும்போது கண்டிப்பாக இது பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து அந்த இன்டர்நெட்டும் அந்த கம்பேரிசனும் தான் லெட் டவுன் பண்ணுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து 5 டோர் தார் வருது, அந்த 5 டோர் தார் வந்து எப்படி இருக்கும்? 5 டோர் தார் கூட நம்ம இதை கம்பேர் பண்ணவே இல்லை. அது வரட்டும், அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ என்னென்னா, இந்த பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து எஃபிஷியன்சி மேட்டர்ஸ். இப்போ பெட்ரோல் ஒல்லியாக நம்ம பார்த்தோம்னா டீசல் தாரை நம்ம விட்டுருவோம். எம்ஸ்டாலின் பெட்ரோலை விடைக்கும் இது வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். இது ஃப்ரூகலாலாம் இல்லை, ஆனால் இது லீனியராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து லிட்ரலி வந்து ஆஃப் ரோடு பண்ண அந்த பொசிஷனில் எல்லாம் 8.67 எல்லாம் காட்டிகிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஹைவேல ட்ரிப் போடும்போது 13.5 முதல்ல காட்டுச்சு. கடைசியாக நம்ம சாப்பிட இறங்கும்போது எவ்வளோ காட்டுச்சுட்டானே? 14.1. என்ன வரைக்கும் கொஞ்சம் கூட எஃபிஷியண்டாக டேனி ட்ரைவ் பண்ணதுனால 14 பாயிண்ட் காட்டுச்சு. இப்போ ஆக்சுவலி நாங்கள் ஒரு சாண்ட் டியூனுக்குள்ளே கொண்டு போட்டு ஒரு ரவுண்ட் அடித்தோம். ஆக்சுவலி நாங்கள் என்னென்னா, இன்னைக்குள்ள டே வந்து ஒரு
கொஞ்ச நாள் தாண்டி வந்து ஒரு அது என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு வெக்கேஷன் போனது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதாவது அவுட் ஆஃப் நோவேர். அதாவது நாங்கள் பிளான் பண்ணாலாம் லைஃப்பில் இது நடக்காது. அன்பிளான்டு ட்ரிப்ஸ் எப்போவுமே ஜாய்ஃபுல்லாக மெமரபுளாக மாறும்னு சொல்கிற மாதிரி இந்த கண்டென்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனை கொடுத்தது. என்னென்னா ஒரு ஞாபகத்தை கொடுத்தது. நாங்கள் கிளாஸ்டர் வந்து இப்போ நம்மளை கரெக்டாக எல்லா வீடியோஸும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிளாஸ்டரோட வீடியோவில் திருநெல்வேலி அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே ஓட்டின ஃபீல்டு இருக்குது. அங்கே அந்த இடம் இது ஹைலெக்ஸ் ஓட்டினோம். கரெக்ட், ஹைலெக்ஸ் அங்கே ஓட்டினோம். நாங்கள் இன்றைக்கி அங்கே கொண்டு போட்டு இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணி ஏறாதுன்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் ஏற்றணும். அதெல்லாம் வீடியோவில் காட்டாது. என்னென்னா வீடியோட லெங்க்து போயிடும். சும்மா இது எங்கள் ஜாய்க்காக. அப்போ இது ஒரு கனெக்டை கொடுத்தது நமக்கு இந்த வெஹிக்கிளோட பொட்டன்ஷியலை இன்னும் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. ஆனால் இந்த கம்பேரிசனில் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அந்த டிஃப்ரென்ஸை பேசிட்டு கமெண்டில் பண்ணிக்கிட்டு போகிறதுனால தான் இதோட ஒரிஜினாலிட்டியே வந்து வெளியே தெரியாமல் போச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை இன்றைக்கி பார்ப்போம். அதில் வந்து இந்த கிராஸ் ஓவர்ஸ் இல்லை இந்த எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய சூடோ எஸ்யூவிஸ், லிட்ரலி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எஸ்யூவிஸை இல்லை நம்மளோட அந்த பாடி ஆன் ஃப்ரம் எஸ்யூவிஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரிஜினல் எஸ்யூவிஸே கிடையாது, கிராஸ் ஓவர்ஸ். அதுக்கு மேலே மக்களுக்கு நல்ல ஈர்ப்பு இருக்குது. நம்ம வந்து என்ட்ரி லெவலில் குவிட்டில் இருந்தே எஸ்யூவிஸ் பார்த்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ்ப்ரெஸோ கூட எஸ்யூவியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பர்டிகுலர் கார் பார்த்தோன்னா ரியல் எஸ்யூவியோட ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் இருக்குது, எஸ்யூவியோட கேரக்டர் இருக்குது, அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி எல்லாம் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து இது ஒரு ஜோக்காக பார்க்குது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் அது எப்படின்னே நமக்கு புரியலை. அதாவது நம்ம அந்த மார்க்கெட்டோட அந்த இதை ஒரு மேனுஃபேக்சரருக்கு கிராக் பண்ண முடியாததே இந்த விஷயம் தான். இந்தியன் மார்க்கெட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கெட்டுன்னு சொல்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஜிம்னி ஃபெயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த இதில் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோன்னா இதோட டைரக்ட் கம்பேரிசன் வித் தார். அது இன்டர்நெட்டை பற்றி தான் ஃபஸ்ட் பாயிண்ட் நான் எழுதியிருந்தேன். அது இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நம்ம பேசியிருந்தோம். அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணலை. செகண்டாக உள்ள ஒரு விஷயம் என்ன பார்த்தோன்னா தார் இல்லை மஹேந்திராவோட ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கரெக்டாக அந்த இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுறவங்கனாலே தெரியும். ஜிம்னி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆன பீரியட்லேயே அவங்க அந்த 2 வீல் டிரைவ் தாரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து D117 என்ஜின். அந்த கார் வந்து பட்ஜெட்டு கீழே வருது, வேல்யூ ஃபார் மணியாக சடனாக பீப்புளுக்கு தெரியுது. நம்மளோட ரிவ்யூ நம்ம போட்டோம். அந்த ரிவ்யூ பார்த்தோம்னா ஒரு 6 லட்சம் வியூஸ் கிட்ட அது போயிருக்கும். ஆனால் பீப்புளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு கூட அதில் கொஞ்சம் நிறைய டாக்ஸேஷன்லேயும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. என்ன பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிள் வந்து sub-4 மீட்டர் வெஹிக்கிள், 1500 cc டீசல் என்ஜினால் அது லோவர் டேக்ஸுக்கு எலிஜிபிள் ஆகுது. இப்போ ஜிம்னியை கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா sub-4 மீட்டர் வெஹிக்கிள் ஆனாலும் 1200 cc வரைக்கும் தான் பெட்ரோலுக்கு வந்து அந்த டேக்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கும். இது வந்து 1500 cc அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கல. அப்புறம் அந்த ஆல் கிரிப் ப்ரோ வந்து அவங்க தார் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆல் கிரிப் ப்ரோ வந்து ஒரு ஜோக்காக பீப்புள் பார்ப்பாங்க. இப்படி இந்த டைரக்ட் கம்பேரிசனை வந்து கம்பேர் பண்ணதில் ஜிம்னியை வந்து அந்த பீப்புளோட கன்சிடர் பண்ணுற பீப்புளுக்குமே அதை வாங்குறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கல. இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூசிவாக இருக்கிறது தான். ஏன்னா நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த ஜிம்னி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது இல்லை, ஜிம்னி ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல, ஜிம்னி சேல் ஆகிற இடத்துல ஜிம்னிக்கு வந்து தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ரோடர், என்ட்ரி லெவல் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். அங்கே தார் மாதிரி ஒரு காம்படிட்டர் கிடையாது. நமக்கு வந்து தாருக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை ஜிம்னி கிட்ட வரல. என்னன்னா தார் வந்து பார்த்தோன்னா அந்த ஜீப் காலத்தில் மேஜர் காலம் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறது வில்லிஸ் காலத்துலேருந்தே மஹேந்திராவோட அந்த பீரியடை கொண்டு வந்து ஒரு ஜீப்புனாலே நமக்கு அந்த ஒரு இமேஜ் வந்தாச்சு. ஜீப்புன்னு சொல்லக்கூடியது பிராண்டாக நான் சொல்லலை, ஒரு ஆஃப் ரோட் பண்ணுற ஒரு வெஹிக்கிளை நம்ம ஊரில் கொலோக்கியெல்லாம் நம்ம ஜீப்புன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஜிப்ஸி வந்து என்ன பண்ணுச்சு, இடையில 2 ஜென்ரேஷன் மிஸ் ஆச்சுது. அந்த ஓல்டு ஜிப்ஸி அப்படி இருந்ததில் நமக்கு அந்த ஜிப்ஸி மேலே ஒரு பிடிச்சிது. ஆனால் அது வாங்கணும், அந்த ஒரு ஹிஸ்ட்ரி அதை அப்படி எடுத்துகிட்டு வரல. அந்த இடத்துல அந்த காம்படிஷன் இதை பயங்கரமாக இதோட சேல்ஸையும் டென் பண்ணிச்சு, இதோட இமேஜையும் டென் பண்ணிச்சு. இப்போ நம்மளோட கண்டென்ட்டோட செகண்ட் ஸ்டேஜ் இல்லைன்னா வந்து ஃபைனல் ஸ்டேஜை நம்ம பேசலாம். அதாவதுனா மாருதி என்ன பண்ணால் இந்த ஜிம்னியோட சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஜிம்னி ஆஸை அந்த மானிக்கரை கொஞ்ச நாள் கூட அப்கீப் பண்ணணும்னா என்ன பண்ணணுள்ளது நம்மளோட அனாலிசிஸை நம்ம சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீன் பண்ணது என்னென்னா, இதை வந்து ஒரு ஆஃப் ரோடராக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஏன்னா தாரோட
கம்பேரிசனுக்கு வந்ததில் இதுதான் பிரச்சனை. இங்கே தான் அந்த லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஜிம்னியை வெப்சைட்டில் பார்த்தாலும் டிவி கமர்ஷியலில் பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஆஃப் ரோடராக தான் அவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுக்கிட்டு ஒரு யங்கான பீப்புள் அவங்களோட எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியரான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு எஸ்யூவியாக இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆட் கேம்பெயின் பண்ணணும். ஆனால் அந்த கேம்பெயின் பண்ணணும்னா இதில் நிறைய மாற்றங்கள் பண்ணணும். மெயினாக பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை பார்த்து போயிடுச்சு. இந்த கன்வீனியன்ஸில் வந்து இந்த 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கை உடைக்கும் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இருந்தால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மார்க்கெட்டில் ஹைவேஸில் ஓட்டும்போது அந்த கியரிங்லலாம் அட்வான்டேஜ் இருக்கும். K15C பண்ண அட்வான்டேஜாக இருக்கும். இன்டீரியரில் பார்த்தோன்னா மாடர்னான இப்போ இந்த ரெட்ரோ ஸ்டைலிங் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து எர்கனாமிக்ஸை சார்ட் அவுட் பண்ணும். ஒரு ஆம்ரஸ் கண்டிப்பாக வேணும். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுக்கலாம், வெண்டிலேட்டட் சீட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சன்கிளாஸ் ஹோல்டர், மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அந்த வாட்டர் ஃபாலை கொஞ்சம் கூட பெட்டராக டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த ஒரு எர்கனாமிக்கலி சார்ட்டடான நிறைய விஷயங்களை கொண்டு வர்றது நல்லது. இப்போ பீப்புளுக்கு இதில் சன்ரூஃப் வச்சா பிடிக்கும். இந்த பாடி ஆன் ஃப்ரேமில் இந்த பில்லர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக ஃபார்ட்டிஃபைடாக தான் இருக்குது. இதில் ஒரு சன்ரூஃப் கூட வச்சாங்கன்னா பீப்புளுக்கு அது கன்வின்சிங்காக இருக்கும். இவ்வளோ பண்ணும்போது ப்ரைஸிங் வந்து ஹையாகிருமே. ஆல்ரெடி இது ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே ஒரு இன்ஜினியரிங் இருக்குது பாருங்கள். இந்த 4x2ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியண்ட் தான் இது. இந்த பர்டிகுலர் நம்ம சொல்கிற இந்த கான்செப்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 4x4 வந்து ஆல் கிரிப் ப்ரோ எல்லாம் யாருக்கும் தேவையில்லை. நாங்கள் இன்றைக்கி ஓட்டுனதில் 60% வந்து 2 வீல் டிரைவாக தான் ஓட்டணும். 2 வீல் டிரைவ்லேயே அதை அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் நான் நிற்கிறதுக்கு இடது கை பக்கத்தில் அங்கே தூரத்தில் தெரிகிற இடத்துல தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல 2 வீல் டிரைவில் ஓடிட்டு இருந்தது. அது பீப்புளுக்கு உண்மையிலே தேவையில்லை. அது இல்லாமல் ரெகுலரான ஒரு ரியர் வீல் டிரைவ் லே அவுட்டில் கொண்டு வரும்போது இதோட ப்ரைஸஸ் வந்து கம்மியாகும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து இன்னும் ரிவைவ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் இப்படி ஒரு வேரியன்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜீப் காம்பஸை ரீசெண்டாக ரிவைவ் பண்ணுறதே அவங்க 4x2வில் எடுத்துகிட்டு வந்த அந்த ஆட்டோமேட்டிக் 4x2 வேரியண்ட்டை ஹைலைட் பண்ணது, இல்லை அதை லான்ச் பண்ணது தான். அதே மாதிரி நம்ம என்ன மீன் பண்ணுறோம், இதோட 4x4 அப்படி இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணவே வேண்டாம். ஆனால் லோவர் வேரியண்ட்டில் இப்போ சிக்மா டெல்டா இதில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த சிக்மா டெல்டாவில் வந்து இதை வந்து ஒரு இப்போ தாரில் அவங்க 2 வீல் டிரைவ் வச்சுருக்கிற மாதிரி இதை ஒரு தனி ஜானராக 2 வீல் டிரைவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ப்ரைஸிங்கை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். கூட இந்த செகண்ட் ரோ சீட்டில் வந்து ரெக்லைனிங் எல்லாம் கொடுக்கலாம் பீப்புளுக்கு கொஞ்சம் கூட. ஏன்னா உட்கார்றதுக்கான கம்ஃபர்ட் இருக்குது. ரெக்லைனர் ஆப்ஷன் கூட கொடுக்கும்போது ஒரு லாங் ட்ராவலில் கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ ஜிம்னியை வந்து நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும், இது சின்ன சைஸில் இருக்குது, இதுக்கு இவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கான்னு தோணும். நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் குளோபலி பார்த்தீங்கன்னா ஜிம்னி வச்சுருக்கிற நிறைய பேர் வந்து இதை பயங்கர ஸ்டைலிஷாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இல்லை, நிறைய விஷயங்களை நம்மளால் அப்கிரேட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினை நீங்கள் டர்போ ஆக்க முடியும், அதை வந்து டியூன் பண்ண முடியும், நம்ம விருப்பத்துக்கு அதை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஃப்ரண்ட் பம்பரை மாற்றிக்கிட்டு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெட்டரான அப்ரோச் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பம்பர்ஸ் மாற்ற முடியும். டயர்ஸ், அலாய்ஸ் அண்ட் வீல்ஸ் எப்படி வேணாலும் உங்கள் ஸ்டைலுக்கு அதை மாற்ற முடியும். சஸ்பென்ஷன் கிட்ட என்டையராக மாற்ற முடியும். அதாவது நீங்கள் வந்து ரேலிக்கு டிசைனா இல்லை ஆஃப் ரோட் ட்ராக்குக்கு இதாக என்ன ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். கூட நீங்கள் வந்து ஸ்னார்க்கல் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இதில் வந்து இதுக்கு ஒரு பார் வைக்க முடியும், நம்ம விண்ட்ஷீல்டை டேமேஜ் பண்ணாத மாதிரி கேரியர் வைக்க முடியும், பின்னாடி ஏணி வைக்க முடியும். அந்த எக்ஸ்காஸ்ட் ஸ்டைலில் சைடில் நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். இங்கே டோர் ஸ்டெப் அது இதுன்னு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாலும் லீகலி ஒரு ஆஃப் ரோடுக்கு ஈக்குவலான ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறதெல்லாம் அது ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இப்போ வந்து யார் இந்த கார் வாங்கணும்னு உள்ளது தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கார்ஸ் நிறைய கார்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு டிரைவுக்காக நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஹாபி வந்து ஒரு ஆஃப் ரோடிங், ஒரு மைல்டு ஆஃப் ரோடிங், இல்லை வந்து ஒரு செடேட்டான ஒரு லீனியரான டிரைவ் போகிறவங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் காலையில் இந்த கண்டென்ட்டுக்கு வரும்போது ஒரு 3-4 நாளாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி இதை டிரைவ் பண்ணி அந்த
ஜாய் வந்து மனசில் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்டேட் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு வீக்கெண்டு மட்டும் எஸ்டேட்டுக்கு போகணும், மற்ற டேயில் வந்து நீங்கள் ரோட்டில் நல்ல ரோட்டில் ஓட்டணும், எஸ்டேட் போகும்போது கொஞ்சம் ரஃப் பேட்சில் போகணுன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யங்கான ஒரு பர்சன், நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியை நீங்களே பில்டு பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு உங்களோட காரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கஸ்டமைசபிளாக இருக்கணும், உங்களுக்கு ரோட்டில் ஓட்டணும், சிட்டியில் ஓட்டணும், ஹைவேஸில் ஓட்டணும், அப்படிப்பட்ட பையரும் இந்த காரை நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா கூட மெயினாக ஒரு விஷயம் நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கலெக்டபுளாக ஒரு கார் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, மேபி வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் 5 to 10 இயர்ஸில் அதுக்கான ஒரு வேல்யூ பயங்கரமாக பில்ட் ஆகணும்னா, இன்றைக்கி நிறைய கார்ஸ் அப்படி இருக்குது மார்க்கெட்டில், இந்த காரை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா லோ நம்பர்ஸில் தான் விற்றுருக்குது. இதுக்கு வந்து உண்மையிலே இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் அதோட வேல்யூவே நமக்கு தெரியும். ஏன்னா எஸ்கிராஸ் மாருதி நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் பீப்புள் எஸ்கிராஸ் தேடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு யூஸ் கார் மார்க்கெட்டில் ஒரு தனியான ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி கலெக்டபுளாக வச்சுருக்கிறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். கூட நீங்கள் இப்படி ஒரு கார் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் எடுக்காமல் ஒரு half a day ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டீலர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம போடுற ஹார்ட் அண்ட் மணிக்கான அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுலாம் கிடைக்கும். இன்புட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த இன்புட்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இன்டன் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஒரு நேச்சர் கொண்டு போன ஒரு ஃப்ளோவில் பண்ணுறது மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தது 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கடைசியில் கொடுக்கறது மாதிரி தான். இப்போ ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு டே, அதாவது நம்ம இன்றைக்கி வந்து ஆரம்பித்து 5:30 மணிக்கு நான் இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணுறேன் நாகர்கோவிலில். டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் ஒரு 1.5 மாதமாகவே கேட்டுட்டு இருந்தோம், அவங்க இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ப்ளஸ் மோட்டோஃபேம், என்டையர் மோட்டோஃபேமுக்கு தேங்க்ஸ். ஏன்னா அன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பேசினதை வச்சு எனக்கு நீங்கள் பண்ணுவீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிள்.